அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். உழைக்கும் தோழர்களே, ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாருங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள். தியாக வாழ்க்கை வாழ்கின்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மண்ணிலே சுதந்திரத்திற்கு ஆங்கிலேயர் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் மதம் கடந்து, இடம் கடந்து, மொழி கடந்து தேசத்தின் சுதந்திரம் மட்டுமே வேண்டும், வந்தே மாதரம், வெந்தே போயினும் நொந்தே போயினும் வீர சுதந்திரத்தை அடைந்தே தீருவோம் என்று பல லட்சம் பேர்கள் இந்தியாவில் மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து இரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்தார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் பல்லாயிரம் மக்கள் பீரங்கி வைத்து சுட்டு இரத்தாராக ஓடி பெற்ற சுதந்திரம் இன்று பாழாய் போய்விட்டது. வெள்ளையன் ஆண்டான் நம் நாட்டை, ஆனால் இன்று கொள்ளையர்கள் ஆளுகிறார்கள். பொது வாழ்க்கை என்றால் என்ன? தியாக வாழ்க்கை தான் பொது வாழ்க்கை. அதுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறார், கக்கன் இருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார், அறிஞர் அண்ணா இருக்கிறார். தன்னுடைய வீட்டிலே ஒரு பஞ்சாயத்து போர்டு அலுவலர் ஒரு குடிநீர் டேப் வைத்தான் என்றால் 10 நிமிடங்களில் புடிந்தெறிய வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அதே வழியில் வந்த காமராஜர் சொன்னார், தனக்கென்று வாழாமல் பிறருக்காக உழைக்கின்ற ஒரு வாழ்க்கை உத்தம வாழ்க்கைதான் இந்த தியாக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை. ஆனால் முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் அமைச்சர்களும், முன்னாள் முதல்வரும் இன்னாள் முதல்வரும் இந்த நாட்டில் திட்டம் என்று தீட்டி மக்கள் வரிப்பணத்தை கோடி கோடியாக திட்டம் தீட்டி பாதி வேலை நடக்கிறது, பாதி கமிஷன் கரெக்ஷன் என்று இந்த நாடு கொள்ளையடிக்கப்பட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறார்கள். மானம் கெட்டவர்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமென்றால், நீ ஒரு தமிழன் என்றால், நீ ஒரு தன்மானம் உள்ள மனிதன் என்றால், உன் உடலில் ஓடுவது உன் அப்பனுடைய இரத்தம் என்றால், பொது வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நீ தியாக வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக உன்னை நடந்து போ சொல்லவில்லை. அந்த காலம், தலைவர் கலைஞர் இருந்த காலம், பெரியார் இருந்த காலம், அம்பேத்கர் இருந்த காலம். ரயில் என்று ஒரு ஆங்கிலேயர் விட்டான், அந்த ரயிலில் இறங்கி நடந்து போனார்கள், மாட்டு வண்டியில் போனார்கள், மக்களை சந்தித்தார்கள், பொதுக்கூட்டம் பேசினார்கள், விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார்கள். அது அந்த காலம். ஆனால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நீ செல்வதற்கு வாகனத்தை வைத்துக்கொள், மற்றபடி வெள்ளை அறிக்கை விட வேண்டும். அரசு மூலம் வெள்ளை அறிக்கை வெளிக்கிட்டு எனக்கு சொத்து எதுவும் இல்லை, நான் இந்த மக்களுக்காக தான் வாழ்ந்து மடிவேன், இந்த மக்களுக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள். நான் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உடலில் ஓடுவது உண்மையான இரத்தம் என்றால், உணர்வு என்றால், இந்த மக்களுக்காக நீ வாழ்வது உண்மை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நீ பயன்படுத்த வேண்டும். வெள்ளை அறிக்கை விட வேண்டும். உனக்கென்று அசையும் சொத்து, அசையா சொத்து எதுவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் இந்த மக்களுக்காக நீ தியாக வாழ்க்கை வாழ்கிறாய் என்று அர்த்தமாகும். அது பிற்காலங்களில் உன் வரலாறு பேசப்படும் என்று காமராஜர் வரலாறு பேசப்படுகிறது. 5 வேட்டி 5 சட்டை, 120 ரூபா பணம், வாடகை வீடுதான் அவர் வாழ்ந்த காலம். அப்படி உத்தம தலைவர்களெல்லாம் வாழ்ந்த மண்ணில் கோடி கோடியாய் கொள்ளையடித்து காரு 2 கோடி, போட்டிருக்கிற வாட்சி 50 லட்சம், 1 கோடி, உன்னுடைய வீடு பல்லாயிரம் கோடி, யாருடைய வரிப்பணத்தை ஏமாற்றுகிறாய்? உன் சம்பளத்தில் தான் நீ வாழ வேண்டும். உன் சம்பளத்திற்கு கணக்கு வழக்கு காட்ட வேண்டும். வெள்ளை அறிக்கை விட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் தலைவனாக இருந்தால் இந்த மக்களுக்காக நீங்கள் உழைக்க வாருங்கள். இல்லை என்றால் உங்கள் பதவிகளை ராசினாமா செய்துவிட்டு அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு அம்பானியாக அதானியாக வாழுங்கள்.
ஒருவன் தேரமாட்டான், ஒருவர் தேரமாட்டார்கள். உழைக்கும் தோழர்கள், கூலி தொழிலாளர்கள் 500 ரூபாய் சம்பளத்திற்கு இரத்த வேர்வை சிந்துகிறான் இந்த மண்ணில். அவனுடைய வாக்குகளை வாங்கி அவனுக்கு 500 ரூபாய் என்று அவன் வாக்குக்கு பணம் வைத்து கொடுத்துவிட்டு இந்த உல்லாச வாழ்க்கை வாழ்கிறாயே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா? நீங்கள் வியாபாரியாகி உங்கள் வாழ்க்கையை சொகுசாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வரலாறு, அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் நான் சொல்வது போல தான் இருக்க வேண்டும். காமராஜர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும். முடிந்தால் வாருங்கள், இல்லை மூட்டை கட்டி நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு சென்று விடுங்கள். அப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை வாழுகிறவன் தான் இந்த நாட்டினுடைய தலைவன், இந்த மக்களுடைய தலைவன். நான் இன்று சொல்கிறேன், என் தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம். உண்ண உணவு, இருக்க இடம், செல்வதற்கு ஒரு வாகனம் கொடுங்கள். என் மக்களுக்காக நான் வாழ்ந்து மடிவேன், மக்களுக்காக உழைந்து மடிவேன். உழைக்கின்ற கூலி தொழிலாளர்களே, இந்த நாட்டில் கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக குடிசையில் இருக்கிறார். 5 ஆண்டுகளில் அவன் 20 லட்சம் ரூபா வீடு கட்டி விடுகிறான். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிடுறான். முதல் போட்டு வருகிறார்கள். வெட்கக்கேடான விஷயம். ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிறார். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கட்டி விடுகிறார். ஒரு மந்திரி ஆகிறார். அவர் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ் கட்டி விடுகிறார். இதையெல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு நீங்கள் தியாக தலைவராக வர வேண்டும் என்பதுதான் இந்த புதிய புரட்சி மக்கள் கட்சியினுடைய நோக்கம். என்னை அழித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். யான் ஒருவன் மட்டுமல்ல, என்னுடைய கட்சியில் என்னை போன்று ஆயிரக்கணக்கான பேர்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் இறந்துவிட்டால், என்னை ஒருவேளை நீங்கள் கொலை செய்து விட்டீர்களானால் என் பணியை என் தோழர்கள் செய்வார்கள். 1000 தோழர்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். வன்முறை கிடையாது, நாட்டின் அமைதி, மக்களுக்கு உதவி, அநீதிகளுக்கு எதிரான புரட்சி. இதுதான் என்னுடைய புதிய புரட்சி மக்கள் கட்சியினுடைய வேலை. நாட்டினுடைய அமைதி, இல்லாதவர்க்கு உதவி, நாட்டின் அமைதி, அநீதிகளுக்கு எதிரான புரட்சி தான் என்னுடைய புதிய புரட்சி மக்கள் கட்சியின் வேலை. எனக்கென்று எதுவும் வேண்டாம். என் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறேன். அவர் வேலைக்கு சென்று அவர் வாழ்வார்கள். எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், செல்வதற்கு ஒரு வாகனம், இது மட்டும்தான் வேணும். என் தமிழ் சமுதாயமே, என் தமிழ் உறவுகளே, நீங்கள் என் கூக்குரலை கேளுங்கள். பணக்காரன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், உழைக்கின்ற கூலி தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிணைவோம். இந்த நாட்டை மாற்றுவோம். இந்த நாட்டு மக்களுக்கும் கல்விக்கேற்ற வேலை, உழைப்பதற்கு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, மருத்துவமும் கல்வியும் தனியார் வசம் இருக்கக்கூடாது. உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற மருத்துவம் நீ வியாபாரமாகிவிடுது. மனித உயிரை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள், கோடி கோடியை பணம் சம்பாதிக்க. கல்வி நிலையங்கள், மக்களுக்கு கல்வி கற்ற காலம் போ. கல்வியை கொடுப்பது அரசுடைய கடமை. ஆகவே இந்த கல்வி, இலவச கல்வி வேண்டும். அனைவருக்கும் பணக்காரன் ஏழை என்று பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான இலவச கல்வி வேண்டும். இலவச மருத்துவம் வேண்டும். உழைப்பதற்கு எங்களுக்கு வேலை வேண்டும். என் தாய் நாட்டு மக்களுக்கு, உழைக்கின்ற தொழிலாளர்கள் வீட்டின் பிள்ளைகளுக்கு, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வேண்டும். MA BEd படித்துவிட்டு பட்டாதாரி ஆசிரியர்கள் 7 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 25,000 பேருக்கு வேலை கொடுத்தார்கள் என்று தலைவர் கலைஞருடைய மகன், தமிழகத்தின் பொற்கால முதல்வர், நான் வந்தால் டெட் DRP எல்லாம் எடுத்துவிட்டு மாணவர்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்பேன் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார். இன்னும் அந்த 7.5 லட்சம் பேரில் ஒருவருக்கு கூட இன்னும் வேலை கொடுக்கவில்லை. பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை. MA BEd படித்துவிட்டு PhD படித்துவிட்டு 5,000 சம்பளத்திற்கு வியாபாரமாக செய்கிறார்களே. தனியார் கல்வி நிறுவனங்களில் வேலை பார்த்த காலத்தை கடத்துகிற சூழ்நிலை உருவாயிருக்கிறது. 300 ரூபா சம்பளத்திற்கு பெண்களும் 500 ரூபா சம்பளத்திற்கு ஆண்களும் இரத்த வேர்வை சிந்துகிறார்கள். இந்த நாட்டில் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்ததை போல இன்னும் இந்த நாட்டில் செஞ்சோற்று கடனுக்காக, சோறுக்காகவும், இடத்திற்காகவும், உணவுக்காகவும் கஷ்டப்படுகிற வேதனை இருக்கிறது. இதை மாற்றுவோம், ஒன்றிணைவோம். உழைக்கும் தோழர்களே, ஒன்றிணையுங்கள். இந்த நாட்டை ஆளுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். இதை நிச்சயம்
என் நாட்டு மக்களுக்காக செய்வேன். நான் சாகும்போது, மக்களுக்கு உரையாற்றுகிற போது, மக்கள் பணியில் இருக்கும்போது என் உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய தம்பி சோவி பவுன் குணசேகர், புதிய புரட்சி மக்கள் கட்சியுடைய தலைவர். என் தாய் மீது ஆணையாக சொல்கிறேன், வாய்ப்பு தாருங்கள், ஒன்றிணையுங்கள், என் கரத்தை வலுப்படுத்துங்கள், நாட்டையும் தேசத்தையும் மாற்றுவோம். மக்களுக்காக உழைத்து உயிர் போவதுதான் என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு. நன்றி, வணக்கம்.